இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ஹோம்மேட் பட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. வெளியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வருவோம்ல, கேக்ஸில் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா கிரேவிஸில் யூஸ் பண்ணுவோம். அந்த பட்டரை ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இதுக்காக ஒரு லிட்டர் பாலை வந்து நான் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க 1 மணி நேரம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலாடை நல்லா கட்டிடும். இந்த பாலாடையெல்லாம் ஒரு வாரத்துக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பட்டர், நெய் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நெய் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது இந்த மாதிரி பாலாடையெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜார்லுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதிலே நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி அது கூடவே இருந்தால் ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸ் கூட போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது கிரைண்ட் பண்ணும்போது நடுவில் ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணுங்கள். இப்போ இதிலேருந்து வெண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகிடுச்சுங்க. இது எடுத்து ஒரு சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் போட்டுடலாங்க. இதே மாதிரி எல்லாம் பாலாடையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் இந்த வெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சிடுங்க. புழிஞ்சிட்டு இன்னொரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கூட இங்கே வந்து நான் அன்சால்டட் பட்டரை ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. சால்டட் பட்டர்னால் இதே வெண்ணெயில் கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா அதே சால்டட் பட்டர் ஆகிடுங்க. அன்சால்டட் பட்டருக்கு இந்த எடுத்துட்ட வெண்ணெயில் கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வெளியே வாங்குவோம்ல அந்த கலர் வந்து வரும். இந்த கலருக்காக தான் நான் மஞ்சள் வந்து ஆட் பண்ணேன். நீங்கள் வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்ட வெண்ணெயை ஒரு பாக்ஸில் செட் பண்ணிக்கலாங்க. செட் பண்ணிவிட்டு ஓரங்களெல்லாம் கூட ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு மேலே இருந்தால் ரேப்பிங் பேப்பர் இருக்கும்ல, இருந்தால் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த ரேப்பிங் பேப்பரை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறேங்க. நான் வந்து இதை நார்மல் ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன், டீப் ஃப்ரிட்ஜில் இல்லைங்க. இப்போ மூடியை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற இந்த ரேப்பிங் பேப்பரை எடுத்துகிட்டு டிமோல்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஹோம் மேட் பட்டர் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாமலே ரெடி ஆகிடுச்சு. ஹெல்தி ஹோம்மேட் பட்டருங்க. இது வந்து கேக்ஸில், கிரேவிஸில், பிரெட் டோஸ்ட் எதில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹோம்மேட் பட்டரை நீங்கள் கூட ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.